அல்லாஹ் மாலிக். என் அன்பு பிள்ளையே, உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன். இன்று நீ கவலையோடு இருக்கிறாய். கவலையை விடு. கடன் தானே, கடன் பிரச்சனை தானே உனக்கு. அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கிறேன். உன்னை கண்ணியமாக நான் வாழ வைப்பேன். கலங்காதே. கடன்காரன் வெளியில வந்து உட்கார்ந்திருக்கிறான். காலையில் கதவை திறந்தவுடன் கடன்காரன் தான் வருகிறான். அவன்தான் வந்து என் கதவையே தட்டுகிறான் என்று பயப்படுகிறாய். ஏதாவது ஒரு வாகனம் வந்தால் அந்த வாகனத்தினுடைய ஒலி உனக்கு கேட்டாலே பயப்படுகிறாய். வாழ்க்கையினுடைய சுமைகள், கடன்களுடைய சவால்கள், அவை எல்லாம் பரீட்சைகள் மட்டுமே, உனக்கான பரீட்சைகள். அந்த கடவுளுடைய சுமையால் உழன்று கொண்டிருக்கிற என்னுடைய பக்தர்களே, உங்களுடைய நம்பிக்கையை ஒரு காலம் சிதறவே விடாதீர்கள். ஒவ்வொரு கஷ்டமும் கடவுள் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு பரீட்சை. நம்பிக்கை என்கின்ற அந்த கோட்பாட்டை சிந்தை மெய்ப்பிப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய அரிய தருணம். கடன்களை அடைப்பது என்பது வெறும் பணத்தால் மட்டுமே அல்ல. அறிவும் நம்பிக்கையும் ஒன்றாக இணைகின்ற பொழுதுதான் அதற்கான தீர்வு என்பது கிடைக்கும். கடன் என்பது கடவுளுடைய அன்பு மற்றும் நம்பிக்கையினுடைய சோதனை. அதற்காக நீ பட வேண்டாம் வேதனை. உங்களுடைய பணம் மடிந்து போனாலும் அழிந்து போனாலும் நம்பிக்கை மட்டும் அசையாத நிலையாக உங்களோடு இருக்க வேண்டும். சாயப்பா நான் இருக்கிறேன். நான் கொடுக்கின்ற நம்பிக்கை, கொடுக்கின்ற அந்த தருணங்களிலே உங்களுடைய ஆன்மாவிற்கு உண்மையான ஒரு சுகம் கிடைக்கும். நீங்கள் கைகளை நீட்டினால் நான் உங்களை காப்பாற்றி உங்கள் கையை பிடித்து இழுத்து உங்களை கரை சேர்ப்பேன். கடன்கள், கஷ்டங்கள் அனைத்தையும் முடிவடைய வைப்பேன். நான் தூரத்தில் இல்லை, வெகு தொலைவில் இல்லை. நான் எங்கோ இருக்கிறேன். சீரடியில் இருக்கிறேன், வண்டலூரில் இருக்கிறேன். எப்படி நான் உன்னை அடைவது, எப்படி நான் உன்னை அழைப்பது? தூரத்தில் இருந்து அப்பா வருவாரா என்றெல்லாம் நினைக்கிறாய். அப்படியான தாழ்ந்த மனப்பான்மையிலேயே இருந்து கொண்டு இருந்தால், என்னை நம்பாமல் இருந்தால், என்னை பார்க்காமல் இருந்தால், என்னிடத்தில் பேசாமல் இருந்தால், உன்னிடத்திலே நான் எப்படி பேசுவேன்? ஆற்றலை பெறு. எழுந்து ஆற்றலை பெற வேண்டும். நீங்கள் என்னிடத்திலே சரணடைந்தால் நான் உங்களை கருணையோடு சுமக்கிறேன். இறைவனுடைய பாதையிலே நடப்பதை நீங்கள் நம்ப வேண்டும். என்னோடு என் கரம் பிடித்து நீங்கள் நடந்து வருவதையும் நீங்கள் நம்ப வேண்டும். அடர்த்தியான இருள் கூட பகல் வெள்ளமாக மாறும். அப்பொழுது நீங்கள் கடனில் மூழ்கி இருந்தாலும் அது உங்களை நிலைகுலைய செய்ய அனுமதிக்க கூடாது. கடவுளுடைய சாட்சியாக நான் இருக்கிறேன். கடவுள் சாட்சியாக நான் இருக்கிறேன். உங்களுக்கு தேவையான உதவி உங்கள் மனதினுடைய ஆழத்தில் இருக்கிறது. உங்களுடைய ஆழத்தில் இருக்கிறது. நம்பிக்கை இரும்பை கூட உருக்குகின்ற திறன் உடையது. அறிவினுடைய ஒளி உங்களுடைய மனதிலே ஏற்றப்பட்டது. அது உங்களுடைய நெஞ்சில் விழுந்த இருளை கரைப்பதற்கு அது போதும். கடன்களை அடைய உழைத்தாலும் உங்கள் மனசாட்சியை சாயி என்னுடைய அருளிலே மூழ்க விட்டு விடுங்கள். உங்கள் ஒவ்வொரு முயற்சியும் ஒரு எளிய மந்திரத்தை போல கடவுளுடைய பாதையை அடைவதற்கு ஒரு பாதையாக நான் வழிகாட்டுவேன். கடன்களை மட்டுமே விடுவிக்க மட்டுமல்ல, கடன்களை மட்டும் விடுவிக்க அல்ல, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய வாழ்க்கை தரத்தை, உங்களுடைய வாழ்க்கை நலத்தை நலம் பெற செய்ய என்னுடைய நம்பிக்கையில் உறுதியாக இருங்கள். என் மீது உங்களுடைய முழு வாழ்க்கையையும் நான் நலமாக்குவேன்.
அதற்குள்ளாக உங்களை நீங்களே சிதறவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். பக்தியிலே மனதை நிலைநிறுத்துங்கள். நம்பிக்கையினுடைய சக்தி எல்லா துயரங்களையும் எல்லா துன்பங்களையும் உடைத்து அழித்துவிடும். நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன். அந்த வழியில் நம்பிக்கையுடன் நீங்கள் செல்ல வேண்டும். அப்படி சென்றீர்களானால் உங்களோடு நான் வந்து கொண்டே இருப்பேன். நீங்கள் வென்று கொண்டே இருப்பீர்கள். அல்லாஹ் மாலிக்.